வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்துல நேரமானது நெருங்கிக்கிட்டே இருக்கு, நேரமானது நெருங்கிடுச்சு என்று கூட சொல்லலாம். அப்படி என்ன நேரம் நெருங்கிடுச்சுன்னு கேக்குறீங்களா? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதமானது முதல் மாதமான சித்திரையுடைய 1 அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்து இருக்கு. இந்த நாள் என்ன நாளுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டாக சொல்லப்படுது. இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அப்ப கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் பலன் என்ன கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போற. ஸோ சிவன்மலை உத்தரவு பெட்டியில எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போலதான் கிரகங்கள் அமைப்பை பொறுத்து தாக்கங்கள் ஏற்படும். இப்ப கிரகணங்கள்லாம் நடந்து முடிந்து இப்ப அடுத்து தமிழ் வருட பிறப்பே வந்துருச்சு. இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல இந்த தமிழ் வருட பிறப்பை ஷேர் பண்ற. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீப்பா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு பலன் பெற முடியும். சித்திர மாதத்துடைய முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த வருட தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்கள் பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்பட இருக்கு. தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாகவும் நமது பண்பாடு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது. இந்த நாள்ல இன்னொன்று என்னன்னா, இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கும். மரங்கள்ல பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிக்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதோடு அறிவியல் ரீதியாகவும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். கிரக ரீதியாகவும் இந்த நாள்ல சூரியன் மேசராசியில பிரவேசிப்பார். அதனால இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படும். அதே போல தமிழ்நாட்டில் இந்த நாளை பல விதங்கள்ல கொண்டாடப்படும். ஸோ இந்த வருடம் நாமளும் கொண்டாடணும். வீடுகளை நன்கு சுத்தம் செய்யணும், கோலம் போடணும், மாயில தோரணம் கட்டணும், வீட்டு வாசல மஞ்சள் குங்குமம் வைத்து அரிசி மாவால அழகான வரவேற்பை ரெடி பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணி வரவேற்கணும். அதோடு இந்த நாளில் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளணும். குழந்தைகளுக்கும் புதிய உடைகளை நீங்க வாங்கி தரணும். எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல முதியவர்களை வணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்ட் பெறணும். அதோடு நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யணும். இதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை வைத்து கனி அலங்காரத்தை ரெடி பண்ணும். இந்த கனியை முதல்ல கடவுள்களுக்கு சமர்ப்பணம் பண்ணும். பின்னர் நீங்களும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். இந்த நாளில் எல்லாத்துக்கும் மேலே பாரம்பரிய உணவுகளை சமைக்கணும். மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இந்த மாதிரி அறுசுவை கலந்த உணவுகளை தயார் பண்ணும். இந்த அறுசுவை உணவுகளும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்கும். அதோடு இந்த நாளில் தமிழ் இலக்கியங்களை படிக்கணும், புதிய புத்தகங்களை வாங்கணும். மெயினாக கோவில்களுக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்யணும், தானம் செய்யணும். அதுவும் ஏழைகளுக்கு உணவை வழங்கணும். உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறணும். அதோடு இந்த நாளில் எதை முதலில் பார்க்குறோமோ அது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை ஏற்படுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த நாளில் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். பின்னர் இறைவனை வழிபாடு செய்யணும். நல்ல விஷயங்களை இந்த நாளில் முதல்ல பார்க்கணும், செய்யணும். இந்த நாளில் புதிய முயற்சிகள் தொடங்குங்க. புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு, இந்த மாதிரி புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. அந்த நாளில் நீங்கள் இந்த டைம் புதுசாக எது செய்யணுங்கிறது இருந்தாலும் இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நாளுடைய சிறப்பு, இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறது கிரக ரீதியாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நியாயமான துலாம் ராசியினரே, நியாயம் தர்மத்தில் நம்பிக்கை நிறைந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 தமிழாண்டு
நல்ல முன்னேற்ற பலன்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைய இருப்பதாக கிரக ரீதியாக தாள்கள் சொல்லப்படுது. இந்த ஆண்டுல நீங்க எண்ணியது எண்ணாதது எல்லாமே ஈடேறும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை உணர்வாங்க. அதோடு வாழ்க்கையை நகர்த்துவதில் இருந்த சிரமங்கள் சீராகும். நிம்மதியாக இருப்பீங்க. செல்வாக்குல மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலை அடைவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவர் இந்த வருடம் உங்க ராசிக்கு ஏற்பட போகுது. உங்க ராசிக்கு 3-6 அதிபதியான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்துல 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிப்பார். அப்புறம் 2-6-2026 முதல் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிப்பார். அப்ப முன்னேற்றமான மாற்றங்கள் ஏற்படும். இழந்த அனைத்து இன்பங்களையும் மீட்டு பெற போறீங்க. உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் நினைவாகும். இளமையாக பரபாக மாறுவீங்க. அதாவது இளமையாக மாறுவீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, பரபரப்பா இருப்பீங்கிறத சொல்ல வர. தூக்கத்துல தூக்கமின்றி தவித்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கமானது வரும். வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதுல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். பெண்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கூடும். அரசியல் பிரமுகர்களுக்கு தலைமையிட ஆதரவு உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு அகலும். வட்டிக்கு வட்டி கட்டிய நிலையெல்லாம் மாறும். வியாபாரத்துல நிலவிய மந்த நிலை நீங்கி தொழில லாபமானது அதிகரிக்கும். சிலருக்கு தாயார் மூலம் திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை இப்ப கிடைக்கும். அதோடு புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலம். குலதெய்வம் மற்றும் முன்னோர்கள் நல்லாசிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொத்துக்கள் அழகு ஆடம்பர பொருட்கள்ல சேர்க்கை அதிகரிக்கும். சுப விசேஷங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில இருந்த மந்த நிலை மாறி படிப்புல ஆர்வமானது உண்டாகும். தாயின் உடல்நிலையில நல்ல மாற்றமும் உண்டாகும். ஸோ நல்ல மாற்றம் உண்டாகி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை. இதோடு உங்க ராசிக்கு 4-5 அதிபதியான சனி பகவான் தமிழ்நாடு முழுவதும் 6ஆம் இடமான ருண ரேக சஸ்திரஸ்தானத்துல சஞ்சரிப்பார். ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி தரும். பணி சுமை அதிகரிக்கும். உத்தியோகத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மேல் அதிகாரிகள் சொல்படி நடப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். தொழில சீரான முன்னேற்றம் இருக்கும். ஊர் மாற்றம் நாடு மாற்றம் வரலாம். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். திருமணம்லாம் உங்களுக்கு வாய்ப்பு சூப்பரா கூடி வரும். சிலருக்கு மறு விவாகம் கூட நடக்கும். அரசியல் பிரமுகர்களுடைய பொறுப்புகள் கூடும். மாணவர்கள் அக்கறையோடு படிப்பாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சுப விசேஷங்கள் நடக்கும். தொலைந்து கைவிட்டு போன பொருட்கள் கிடைக்கும். அதிக வேலை பளுவால் உரிய நேரத்துல சாப்பிட முடியாம அல்சர் போன்ற உடல் உபதைகள் வரலாம். அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. 6ல் சனி பகவான் கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். எனினும் எல்லா விஷயத்தையும் பொறுப்போடு பொறுமையாக கையாள வேண்டும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். ஸோ மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதை தொடர்ந்து தற்போது கோச்சாரத்துல துலாம் ராசிக்கு 5ஆவது இடத்துல ராகுவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறார். ஸோ ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி 5/12/2026 அன்னைக்கு சுகஸ்தானத்துல ராகுவும் தொழில் ஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரிப்பார். 5ல் உள்ள ராகு தொழில் உத்தியோகத்துல குறுக்கு சிந்தனையை புகுத்துவார். பங்கு சந்தை முதலீடுகள்ல உபரி வருமானம் உண்டாகும். பங்கு சந்தை ஆதாயம் இரட்டிப்பாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரும். விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு சிறு தடைக்கு பிறகு சாதகமாகும். பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். சிறு சிறு உடல் உபதைகள் வைத்தியத்துல கட்டுப்படும். பொருளாதார நிலையில நல்ல நிரந்தரமான உயர்வு ஏற்படும். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். தவிர்க்க முடியாத விரயங்கள் சந்திக்க நேரும். தாய்வழி சொத்தை பிரிப்பதில் இருந்த குறுக்கீடு அகலோ. அரசியல்வாதிகள் மௌனமாக இருந்தா மன நிம்மதி நிலைக்கோ. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்மரமாக ஈடுபண்ணும். எதிர்ப்புகள் விலகோ. மருமகனால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலோ. வம்பு வழக்குகள் சாதகமாகோ. பிறருடைய பொறாமை குணத்தால் கண் திருஷ்டி உருவாகலாம். ஸோ தாய்மாமன் மூலம் அனுகூலம் கிடைக்கும். வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்து சுணுக்க நிலமாறும்.
மொத்தத்தில் காரிய தடைகள் நீங்கக்கூடிய வருடம். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். ஸோ பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.